அதாவது எப்பவுமே ஒரு ரேலின்றது வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உருவாக்குற ஒரு விஷயம் தான். அண்டர்லைங் அசெட்டுக்கும் நம்மளுடைய ஒரு வேல்யூக்கும் இடிஎஃப் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஹியூஜ் கேப் வந்துடும். நான் இல்லை சில்வர் வச்சிருக்கேன்னா அந்த சில்வரை நான் ஃபிசிக்கலாக நான் வாங்கி வச்சிருக்கணும். ஓகே. நான் வாங்கி வச்சாதான் நான் உங்களுக்கு யூனிட்ஸாக கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு Okay. பேப்பர்ல யூனிட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண Okay. முடியாது. இந்த பெஸ்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர் அப்படின்னா நீங்க இடிஎஃப் மோட்ல போயிடுறது ETF நல்லது. mode, இடிஎஃப் ஓகே. லாக்கரே சில்வர்ல வாங்கிட்டானா பிரச்சனை இல்லை. ஜோக் இல்ல இல்லையா? இப்போ சில்வர் அப்படின்னும் போது நம்ம மக்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரீடினஸ் இருக்கு. பக்கத்து வீட்ல வாங்கிட்டாங்க நம்ம வாங்காம விட்டுட்டோமோ, ம். நமக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவோமோ. ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எப்ப ஏறுதோ அன்னைக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாமே ரிவர்ஸ்ல தான் 26, 27ல ஏறுமானா கண்டிப்பா சில்வருடைய ரேட் ஏறதான் செய்யும். சில்வரை ஜுவல்லரியா வாங்குறது ப்ராஃபிட்டா லாஸா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நார்மலா வாங்குறவங்களுக்கு? அந்த பேங்க்ல வந்து நீங்க வந்து சில்வர் பிளெட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்ததுனாக்கா அப்போ உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஜுவல்ஸா வாங்கி வச்சுக்கிறதுக்கு எப்படி கோல்டு ஜுவல்ஸா வாங்கி வச்சுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். மேம், நீங்க தங்கம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. இப்போ ரீசெண்டா எங்க பார்த்தாலும் சில்வர் சில்வர் சில்வர்னு பேசுறாங்க. திடீர்னு சில்வருக்கு ஏதோ குரு பெயர்ச்சி வந்த மாதிரியும், சில்வருக்கு வாழ்க்கை பிறந்துருச்சுடா கம்பேக் கொடுக்குறன்ற மாதிரியும் சில்வர் இப்போ அதிகமா எல்லாரும் பேசுறாங்க மேம். அதுக்கு என்ன மேம் காரணம்? அதை பத்தி சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாங்களும் வாழ்க்கையில உருப்பிடுவோம்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதுக்கு தான். சரி, அதாவது எப்பவுமே ஒரு ரேலின்றது வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உருவாக்குற ஒரு விஷயம் தான். Okay. ஃபர்ஸ்ட் நீங்க சில டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். எப்பவுமே ஒரு விஷயம்னா அது ஃபவுண்டேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா தான் நம்ம மைண்ட் ஒரு கிளாரிட்டியா ம், இருக்கும். ம், ம். இல்ல அப்படின்னாக்கா எல்லாரும் ஒரே பக்கம் சாய்வாங்க, எல்லாரும் அதே மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கோல்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் சில்வர்னு ம். சொல்லி நாளைக்கு காப்பர் வரும், ஜிங்க் வரும், அது மாதிரி எல்லா மூலப்பொருளும் உங்களுக்கு வந்துட்டே ம். இருக்கும். எல்லாம் ஸோ இது எதுக்கான வேல்யூ எப்போ இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரி. எப்போ வாழ்க்கைக்கு மோட்டிவேஷன் சொல்ற மாதிரியே இருக்கு மேம். ஸோ இப்போ ஒரு இந்தியா வந்து Okay. 23ல வந்து எவ்வளோ மெட்ரிக் டன் வந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 3600 ஓகே. சில்வர். ஓகே. 24ல பார்த்தீங்கன்னா 7700 மெட்ரிக் டன் இம்போர்ட் பண்ணாங்க. இதே 2025ல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும், 2890 மெட்ரிக் டன் தான் இம்போர்ட் பண்ணாங்க. அவ்வளவுதான். அவ்வளோதான். ஓகே. அப்போ அந்த ப்ரொடியூசிங் இருக்கு இல்லையா, அப்போ ம். இவ்வளோதான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது சப்ளை டிமாண்ட் வந்து ஒரு ஹியூஜ் கேப். ம், 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 ம். கரெக்டா? ஓகே. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு வருஷம் இருந்ததுக்கும் 2025ல ஏன் உங்களுக்கு அவ்வளோதான் நம்மளால இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஓகே. அப்படின்னும் போது அந்த என்ன சொல்லுவோம்னாக்கா அண்டர்லைங் அசெட்டுக்கும் நம்மளுடைய ஒரு வேல்யூக்கும் இடிஎஃப் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஹியூஜ் கேப் வந்திருக்கு. ஓகே. ஓகே. ஆனா நம்ம மக்கள் வந்து என்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்கு, நான் வந்து சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் ம். இப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். இப்போ இது மாதிரி எனி ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து சில்வர்ல போறேன். ஓகே. இப்போ சில்வர் அப்படின்னும் போது ஒண்ணு பொருளா வாங்கி வச்சுக்க முடியும். ம், ம். எத்தனை பேரால பொருளா? இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, இடிஎஃப்ல போவாங்க. கோல்டு ஓகே. இடிஎஃப் மாதிரி சில்வர் சில்வர் இடிஎஃப். ETF. ஓகே. இது வந்து நீங்க த்ரூ யூனிட்ஸா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. த்ரூ ஓகே. தி ஸ்டாக்ஸ்லயோ ஓகே. இந்த கமாடிட்டிஸ்ல வந்து த்ரூ ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஈக்விட்டி ம், இதுல. ம், ம். அப்போ அந்த நீங்க ஒரு யூனிட்ஸா பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸ், இப்போ நான் வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸ் ஒரு ஏஎம்சின்னு வச்சுக்கோங்களேன், நான் ம். ஒரு எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் இல்லை சில்வர் வச்சிருக்கேன்னா அந்த சில்வரை நான் ஃபிசிக்கலா நான் வாங்கி வச்சிருக்கணும். ஓகே. நான் வாங்கி வச்சாதான் நான் உங்களுக்கு யூனிட்ஸா கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஓகே. பேப்பர்ல யூனிட்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஓகே. முடியாது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு இன்னொரு டவுட் மேம். ம். இப்போ ஒரு சில்வர் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சில்வர் வாங்குறேன்னா, அதை திருப்பி அந்த கடையில கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, தம்பி இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம்பா. சில்வர் வாங்குனீங்களா? அழகா இருந்துச்சா? போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றாங்க. பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 50 லட்சத்துக்கு நான் சில்வர் வாங்குறோம் அப்படின்னா, அதை திருப்பி போய் கொடுத்தோம்னா, அது எப்படி மேம் வேல்யூ பண்ணுவாங்க? இது வேல்யூ எப்படி ஆக்சுவலா? ஏன் இந்த பெஸ்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர் அப்படின்னா நீங்க இடிஎஃப் மோட்ல போயிடுறது ETF நல்லது. மோட். ஓகே. இடிஎஃப் ஓகே. நீங்க லேக்ஸ் இல்ல க்ரோஸ் கணக்குல கூட நீங்க வச்சுக்கலாம். ம். ஓகே. அது யூனிட்ஸா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். நாளைக்கு நீங்க சேல் பண்ணணும்னா நீங்க பிசிக்கலா வீட்ல முதல்ல எவ்வளவு வச்சுக்க முடியும்? ம். ஒரு பாத்திரமா வாங்கி வச்சுக்க முடியுமா? முடியும். பொருளா தானே ஆமா. வச்சுக்கிறது ஆமா. கஷ்டம். ஆமா. முதல்ல அதை சேஃப்டி பண்ண ஒரு லாக்கரை தேடணும். ஓகே. லாக்கரே ஓகே. சில்வர்ல வாங்கிட்டானா பிரச்சனை இல்ல.
ஸோ இதெல்லாம் வந்து எஸ் ப்ராக்டிக்கலா அண்டர்ஸ்டுட். நம்மளால ஒரு சில்வர வந்து எடுத்து இது பண்ணிட்டு எஸ். இருக்க முடியாது. திரும்ப நீங்க எடுத்துட்டு போய் அதே பொருள ஓகே. விக்கணும்னாலும் இது பெரிய கிட்டத்தட்ட பிட்காயின்ஸ் இந்த மாரி காயின்ஸ் வாங்குற மாரி, அத நம்ம ஒரு டிஜிட்டல் பேஸ்டா வாங்கி இடிஎஃப் மூலமா வாங்கி வச்சுட்டோம்னா, வாங்கிக்கிறது யூனிட்ஸா வாங்கி யூனிட்ஸா வச்சுட்டோம்னா, சில்வர் நீங்க லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, அத வந்து நீங்க வந்து இன்னைக்கு நெறைய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணவும் ஏன்னாக்கா டிமாண்ட் சப்ளை வந்து ரொம்ப கேப்பிங் இருக்கு. ஓகே, ஓகே. அப்படின்னும்போது அவங்களும் வந்து இந்த பிசிக்கலா அந்த சில்வர் வாங்கி வச்சிருந்தா மட்டும் தான் ம். உங்களுக்கு யூனிட்ஸ் அவங்க குடுக்க முடியும். ஓகே. ஜஸ்ட் லைக் தட் நீங்க யூனிட்ஸ இது பண்ண அப்போ நெறைய ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்ணாங்கனாக்கா, அத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓகே. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு 2025ல ரொம்ப ம், ம், ம். லெஸ் வேல்யூல தான். ஓகே. அப்படின்னும்போது இந்த ராலி ஏன் வருது அப்படின்னாக்கா, நெறைய பேர் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வருது. ம், அப்ப பர்ச்சேஸ் பண்ணணும்னு நம்ம நெனைக்கிறோம். இப்போ சில்வர் அப்படின்னும்போது நம்ம மக்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரீடினஸ் இருக்கு. ம், பக்கத்து வீட்ல வாங்கிட்டாங்க, நம்ம வாங்காம விட்டுட்டோமோ! ம், ம். நமக்கு அந்த ஒரு ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடுவோமோ! ஓகே. இது வந்து அந்த ஒரு ஹியூஜ் ஒரு வேவ் வந்து வருது. ம், ஸோ ம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்வியஸ்லி ஒரு சில்வர் வந்து வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நான் அந்த ஓகே, டேட்டா உங்களுக்கு அடுத்த ஒரு இதுல சொல்லிட்டே ஓகே, இருக்கேன். ஓகே. அது ஏன் இன்கிரீஸ் ஆயிட்டிருக்கு? ஸோ என்ன விஷயம்ன்றது. பட் இதோடைய அந்த ஒரு ராலி வந்து மக்கள் எல்லாம் ஒண்ணா அந்த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹியூஜா இன்னைக்கு நான் சில்வருக்கு போறேன். சில்வர் நாளைக்கு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதே ஒரு இந்த 2017 பார்த்தீங்கன்னாக்கா, சில்வர் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ம், ம், ம். ஆக்சுவலா நீங்க அந்த டைம்ல வாங்கி வச்சிருக்கணும். இப்ப ப்ராஃபிட்டா புக் பண்ணணும். ஆனா ஓகே. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எப்ப ஏறுதோ அன்னைக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாமே ரிவர்ஸ்ல தான் ஆக்ஷன் பண்ணிட்டு டைம் இருக்காங்க. மிஷின் இருந்துச்சுன்னா, நான் வந்து இப்ப 2025ல பார்த்துட்டு ரெடி அன்னைக்கு பண்ணி வச்சிருப்பேன். 2017ல ஏன் கண்டுக்கல யாரும்? அதான். எஸ், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸோ எஸ், அன்னைக்கு அத யோசிக்கல. இன்னைக்கு அத நீங்க அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதோடைய எஸ். வேல்யூ வந்து அண்டர்ஸ்டுட். எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ஓகே. ஹையா இருக்கும். இன் ஃபியூச்சர்ல இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து நீங்க நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றது வந்து வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சுகிட்டு இருக்கு. இப்பலாம் ரொம்ப 1000 ஆஃப் மெட்ரிக் டன் தான் சொன்னீங்க. இன் 2026, 27 இந்த மாரி போகும்போது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்ல கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? எஸ். 26, 27ல ஏறுமான்னா, கண்டிப்பா சில்வருடைய ரேட் ஏற தான் ஓகே, செய்யும். ஸோ பர் கேஜ் வந்து 2,40,000க்கு போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோத்திலால் செக்யூரிட்டீஸ் அண்ட் ஆக்சிஸ் உடைய ஓகே, டேட்டா செக்யூரிட்டீஸ்லாம் ஓகே, வந்து சொல்லக்கூடிய டேட்டாஸ். ஓகே, ஓகே. அப்போ 2,40,000 போகுமானா, அப்ப இன்னமும் அந்த ரேலிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லயும் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ம், ம். பர்ச்சேசிங் ஜாஸ்தியா இருக்கு. இது ஒரு காரணமா இருக்கும். ஓகே, செகண்ட் திங் என்னன்னாக்கா, இயர்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிங். ஓகே, அது வந்து ஒரு பெரிய கேப். அப்ப என்ன ஆகும்னா, அத ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, ம், அவங்க ம், வந்து ம். அப்ப அது ரேட் கட் ஆகும்போது, வேற எதையாவது ஒரு பொருள வாங்கணும் அப்படின்னும்போது, கமாடிட்டீஸ்ல வந்து சில்வர், கோல்ட தான் மெயினா ப்ரிடாமினன்ட்டா ஓகே, பர்ச்சேஸ் பண்றாங்க. இத ஓகே, யார் பண்றான்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப சென்ட்ரல் பேங்க்ஸ் ஒரு ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னும்போது, இந்தியா மட்டும் இல்ல, நெறைய கண்ட்ரீஸ் அந்த மாரி அ கமாடிட்டீஸ்ல கோல்ட் அண்ட் சில்வர பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்க யுஎஸ்ல போய் அவங்க பாண்ட்ஸ் வாங்குறது வந்து இப்ப ம், அவாய்ட் ம். ஆயிட்டதுனால. இப்ப ஓகே, இதெல்லாம் தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இது. ஓகே, ஓகே. இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ம், இன்னைக்கு ம். ஈக்விட்டி வந்து டவுன்ல இருக்குன்னா, எப்பவுமே ஒரு மார்க்கெட் சைக்கிள்ல வந்து இந்த மாரி சில்வர், கோல்டு இதெல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. இது எல்லா டைமும் இன்கிரீஸ் ஆயிருக்கா அப்படின்னாக்கா, லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட்லி ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. ம், ம். ஓ! ஓகே. பட் இப்ப லாஸ்ட் இந்த 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 40% ரிட்டர்ன்ஸ் ஓ! வந்திருக்கு. அப்போ நம்ம இதுல இருக்கலாமா அப்படின்னா, நம்ம அசெட் அலோகேஷன்ல நீங்க ஒரு 15-20% வந்து இந்த கமாடிட்டீஸ்ல இருக்கணும். ஓகே. டிக்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இது டிக்ரீஸ் ஆகுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்காது. இல்ல. இன்கிரீஸ் ஆயிட்டுருக்கும். ஆனால், உங்க அசெட் அலோகேஷன்ல திரும்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னாக்கா, 100% நீங்க அத வாங்கி வச்சுக்கணுன்றது கிடையாது. ஓகே, ஓகே. தயவுசெய்து அந்த ராலில அதாவது நான் 17ல நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க ம், ம், 2017லனா, ம். இன்னைக்கு நீங்க அதுலருந்து எக்ஸிட் ஆகும்போது ஹியூஜ் ப்ராஃபிட் பார்த்திருப்பீங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்றோம்? ப்ராஃபிட்ல தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் ரிவர்ஸ்ல தான் எஸ். பண்ணிட்டுருக்கோம். புரியுது, கரெக்ட்டா? புரியுது. அதேபோல உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது அப்டின்னும்போது, உங்களுடைய அசெட் வேல்யூல வந்து நாளைக்கு ஈக்விட்டியோட மார்க்கெட் மேல போச்சுன்னா, இந்த அசெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டவுன் ஆகுறதுக்கு ஓகே. வாய்ப்பு இருக்கு. மேம் இப்ப நீங்க ஒரு டெர்ம் சொல்றீங்கல்ல, அந்த டெர்ம்ல இருந்து ஒரு சில்வர ஒரு சாதாரண வீடியோ பார்க்குற ஒரு மக்கள், இப்ப வந்து கடையில போனா தான் சில்வர் கிடைக்கும்னு நெனைக்கிறவங்க, எங்க போயி இப்ப நீங்க ETF சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த ஃபார்மட்ல எப்படி வாங்குறது மேம்? இது வந்து ஸ்டாக்ஸ்ல டைரக்ட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, அது விஷயம் தெரியலன்னா, த்ரூ த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இடிஎஃப்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. எனி ப்ரொஃபஷனல்ஸ் கூட இது பண்ணீங்கன்னா, நீங்க அது ஒரு ₹1000 நீங்க ஒரு சில்வர் வாங்கணும்னா பல்க்கா போய் வாங்குறதுக்கும், ம். இங்க நீங்க 500 1000 ருப்பீஸ்ல இருந்தோ எவ்ரி மந்த் ஸ்டார்ட் பண்ணவும் செய்யலாம். அப்ப ஓகே.
நீங்க ஒரு யூனிட்ஸா பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. எது சில்வருடைய எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஓகே. ஓகே. அப்போ உங்களுக்கு சேல் பண்ணணும்னா ஒரு 5 வொர்க்கிங் டேஸ்ல நீங்க அத வந்து யூனிட்ஸ சேல் பண்ணாலும் உங்களுக்கு சில்வருடைய அன்னைக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஈஸி வே அண்ட் பெஸ்ட் வே மெத்தட். ஓகே. சில்வர ஜுவல்லரியா வாங்குறது ப்ராஃபிட்டா? லாஸா? ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நார்மலா வாங்குறவங்களுக்கு. கண்டிப்பா வந்து ஜுவல்லரியா அது வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. இப்போ ம். கோல்டு எப்படி வந்து நம்ம வந்து பிளெட்ஜ் பண்றோம். ஓகே. அதே போல சில்வர் நம்ம பிளெட்ஜ் பண்றது இல்லல்ல. ஆமா. ஆனா ஓவர் த மதிக்க கூட பீரியட் மாட்றாங்களே! ஓவர் த பீரியட் பிளெட்ஜ் பண்றதுக்கான சான்சஸ வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே. சப்போஸ் அந்த பேங்க்ல வந்து நீங்க வந்து சில்வர் பிளெட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்ததுனாக்கா, ம். அப்போ உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஜுவல்ஸா வாங்கி வச்சுக்கிறதுக்கு எப்படி ம். கோல்டு ஜுவல்ஸா வாங்கி வச்சுக்கிறது நெறைய சான்சஸ் இருக்கு நம்ம மக்கள் கிட்ட. ஓகே மேம். ஸோ அது வரும்போது. சில்வர்ல இன்னும் வந்து நெறைய விஷயங்கள் இப்ப வந்து நார்மல் பீப்பிளுக்கு இத பத்தி இன்னும் அவேர்னஸ் இல்ல. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்டின்னா என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட இது நார்மல் பீப்பிளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து சில்வர் வந்து இப்ப நம்ம ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்றது இன்னும் அது வந்து புழக்கத்துல வரல. ம், ம், ம். பட் ஓவர் த பீரியட் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆர்பிஐலயும் உங்களுக்கு வந்து அத பத்தியான ம், டிஸ்கஷன் ம், இருக்கு. ம். பிளெட்ஜிங் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது ஓவர் த ஓகே. பீரியட். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில்வருடைய கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு நாளு நாளைக்கு. அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். ஓகே. இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். எனி செமி கண்டக்டர்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா 18-28 அ அ கிராம்ஸ் வந்து சில்வர் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஈவில பார்த்தீங்கன்னாக்கா 25-35 கிராம்ஸ். நார்மல் வெஹிக்கிள்ல ஓகே. 18-28னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. அண்ட் எனி மெடிக்கல் கம்போசிஷன்ஸ் மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க. ஓகே. அதேபோல கெமிக்கல் கம்போசிஷன்ஸ்க்கும் அது தேவைப்படுது. அது மாரி சில்வர் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லாட்டி இன்னைக்கு வேற வேற சிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுல எல்லாத்துலயுமே யூஸ் பண்றாங்க. ம். இப்ப இந்த கன்சப்ஷன் இண்டஸ்ட்ரி யூசேஜ் வந்து கோல்டுக்கு அந்த மாரி கிடையாது. ம், வேற ம், சில்வருக்கு உங்களுக்கு அந்த ம். இது இருக்கு. அண்ட் இந்த சில்வர்ல எல்லாத்துலயும் யூஸ் பண்றதுனால இன்னைக்கு ஸ்டாப் ஆயிடுமானா அதாவது இன்கிரீஸ் ஆகுமே தவிர கம்மி ஆகாது. ஓகே. ஓகே. அதனால தான் நமக்கு அந்த வேல்யூ இவ்ளோ இது. அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட அந்த ஒரு ராலி இருக்கு. ஸோ யூசேஜஸ்ல நம்ம சீக்கிரம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. இந்த ஒரு சப்ளை டிமாண்ட் வந்து கேப் இருக்கனால தான் இந்த வேல்யூ இருக்கு. ஓகே. ஸோ ஓகே. உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்ல நீங்க வந்து அத வந்து ப்ரிகாஷனா ஒரு 15-20% சில்வர், கோல்டு சேர்த்து வச்சுக்கலாம். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கோல்ட நான் நெறைய வாங்கி வச்சுக்கிறேன், சில்வர் நெறைய வாங்கி வச்சுக்கிறேன். அப்படின்றத வந்து எல்லா காலகட்டத்திலயும் அது இருக்குமான்னு தெரியாது. ஏன்னாக்கா வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. கேப் உங்களுக்கு ஓகே. அ ஹியூஜ் மார்க்கெட் வந்து இதுவா இருக்கு. இதுக்கு பெஸ்ட் வே தான் நான் சொன்னது இடிஎஃப்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அத யூனிட்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேர்ல்டுலயே சில்வர் யார்கிட்ட அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா மெக்சிகோல. மெக்சிகோ. 6300 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சில்வர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3200 மெட்ரிக் டன்ஸ். எவ்வளோ ஹியூஜ் வேரியேஷன் பாருங்க. ஆமா. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ டிமாண்டே பாருங்க சப்ளை டிமாண்ட் ஹியூஜ் கேப் இருக்கு ம், ம். அப்படின்றது. ஸோ சில்வர் வந்து பை ப்ராடக்டா தான் யூஸ் பண்றோம். ம், ம், ம். கோல்டு மாதிரி ஒரு ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் இல்ல. அப்ப பை ப்ராடக்ட் அப்படின்னும்போது, அதோட பை ப்ராடக்ட்டா வந்து இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, காப்பர், லீட், ம், ஜிங்க் இது எல்லாமே வந்து ம். அதோடைய மூலப்பொருளா அதுவும் கம்பைன் ஆயி வந்துட்டுருக்கு. ஓகே. அதனால சில்வர் ராலிய வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஒரு ராலிய நம்ம அவாய்ட் பண்ணணும். அதேபோல எவ்ளோ நம்மளுடைய அசெட் அலோகேஷன்ஸ்ல பெர்சன்டேஜ் வச்சுக்கணும். ஸோ ஓகே. அந்த ஹியூஜ் டிமாண்ட் எதனால வருது? இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா, ம். வெல்த் கிரியேஷன்றது ஈஸியா இருக்கும். ஒரு மார்க்கெட் சைக்கிள்ல எல்லாமே இருக்கும். ஓகே. நாளைக்கு ஜிங்க் வரலாம், காப்பர் வரலான்னா, அப்ப இத கண்டுக்காம போறோம். அப்ப எல்லாமே வந்து சம் பெர்சன்டேஜ்ல நீங்க அலோகேட் ஓகே. பண்ணிக்கிட்டீங்கனாக்கா, எப்பயுமே உங்களுடைய அலர்ட்டா இருங்க அப்படின்னு. அலர்ட்டாவும் அலோகேஷன வந்து கரெக்ட்டாவும் ஓகே. பண்ணிட்டீங்கனாக்கா, உங்களுடைய வெல்த் கிரியேஷன் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா ஃபியூச்சர்ல வீடியோ நல்லாருக்கும். ஒரே பார்த்துக்கோங்க. சார்ந்த ஒரே விஷயத்துல போய் ஒரு அசெட் இன்னைக்கு இருக்குன்னு அதுல போய் ஹியூஜ் அமௌண்ட்ட டம்ப் பண்றத ஓகே. அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்க வீட்ல இருக்கு, பக்கத்து வீட்ல இருக்கு, எதித்த வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் வாங்காதீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைம்ல என்ன நீட் இருக்கோ, அதுக்கேத்த மாரி நீங்க வாங்குனீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூ பார்த்து வாங்குனோம் அப்படின்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். எஸ் மேம். எஸ். அதே மாதிரி அ இந்த வீடியோ பார்த்தது "கண்ணா லட்டு தின்ன ஆசையா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இடிஎஃப்ல போயிட்டு சில்வர் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப நன்றிகள் மேம். சில்வர் பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் ரொம்ப சூப்பரா சொல்லிக் குடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேம். தேங்க் யூ நன்றி. ஸோ மச் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.